எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சித்தனா டாரட் குயின் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கான கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கார்டோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு 666 என்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் கரண்ட் சுச்சுவேஷன் கன்னி ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து தேவையில்லாமல் பேச்சுகள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கெரியர் மேலே நீங்கள் நினச்சிருக்கிற விஷயத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க. அதே மாதிரி சுயமரியாதையை வந்து இழந்து நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த வாரம் வர வாய்ப்புண்டு. தவறான வழிகாட்டுதல், தேவையில்லாமல் நீங்களாக வாலண்டியர் பிரச்சனை மாட்டிக்கிறது, சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க ரூடாக நடந்துக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய ஓவர் திங்கிங், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்துட்ருக்கு. தவறான வேலை நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நீங்கள் வேண்ட எல்லா கடவுளையும் மன்னிச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால தேர்ட் பர்சன் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் நினச்சி ரொம்ப ஏமாந்துட்டுருக்கீங்க. ஃபேமிலி சைடுமே ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி இருக்கீங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் போகிற வே வந்து தப்பான வழியாக இருக்குது. நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். வரக்கூடிய இன்கம்முமே உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் உங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. முடிஞ்ச அளவு நீங்கள் கஷ்டப்படணுன்னா தெளிவான ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. பட் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து உங்களை சுற்றி ரொம்ப மாயைகள் நிரம்பியிருக்கு. நீங்கள் அதை நம்பிட்டு ரொம்ப ஏமாந்துட்டுருக்கீங்க. முடிஞ்ச அளவு அதெல்லாமே எதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அது உண்மை கிடையாது. அது ஒரு ஃபேக். அதுலேருந்து நீங்கள் தெளிவாக வெளியில் வந்து உங்களுக்கானதை நீங்களாக எப்படி சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபெக்ட் போட்டு நீங்கள் எது தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கானது. முடிஞ்சளவு இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து மாய உலகத்துலேருந்து வெளியில் வாங்க. உண்மையான கிளாரிட்டி லைஃபுக்கு வாங்க. கற்பனையில் வாழாதீங்க. கிளாரிட்டி லைஃபுக்கு வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கான சேஞ்சஸ் கிடைக்கும். இல்லைன்னா தேவையில்லாத மனசங்கடங்கள், தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க. குடும்பத்துலேயுமே ஃபினான்ஷியல் ரிலேட்டிவாக ஸ்ட்ரகிள் ஆகிட்ருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் போயிட்டுருக்க பாதையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பான வழிகாட்டுதல், தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக வெளியில் வாங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஷியலும் சரி, கெரியராகவும் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்திருக்கு. இந்த வாரம் நீங்கள் முடிஞ்ச அளவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். போகிற பாதையை விட்டு வெளியில் வந்துடுங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்தை மறந்துருக்கீங்க. தேவையில்லாமல் மனசங்கடங்கள் உங்களுக்கு ஒரு வந்துட்டுருக்கு. மனசுலேயுமே ஒரு வெறுத்து இருக்குது. கண்டிப்பாக